ஹலோ எவ்ரிவன். நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன், அதே மாதிரி கூகுள் பண்ணி பார்த்தேன். இப்போது இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் 83% ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒன்று ஜாப் ஆஃபர் ரிசீவ் ஆகலை, இல்லை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கிள் ரீட் பண்ணேன். இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 உள்ளது. இப்போது டயர் 2 டயர் 3 காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னுமுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போது ஜென்ரலாக ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்தியன் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஓகே நம்ம பையனை இல்லை ஒரு பொண்ணை வந்துட்டு காலேஜ் வரைக்கும் சேர்த்துட்டோம், அவங்க வந்துட்டு கிராஜுவேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி எல்லாமே படிக்க வைக்கிறாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த நம்ம டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் அந்த இப்போ ஆர்டிக்கலை ரீட் பண்ண மாதிரி அது வந்துட்டு ரியாலிட்டியில் நடந்துகிட்ருக்கு. வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃபார் டயர் 2 டயர் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அதே மாதிரி இப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம்க்கு உண்மையிலேயே அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸால் தானே, அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்கில்ஸ் இல்லையா, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, நம்ம எப்படி வந்துட்டு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம், நம்ம எப்படி சீக்கிரமாக வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் என்ன சொல்யூஷனுங்கிறத நம்ம பார்க்க போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்கில் இல்லையா, டயர் 2 டயர் 3 அவங்களுக்கு ஸ்கில் இல்லையா, இல்லை ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க காலேஜஸ்க்கு. ஓகே, இப்போ மினிமமாக ஒரு இப்போ நான் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து நான் சென்னைக்கு வந்து படித்தேன். பட் ஆனால் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளூரில் தான் ஜாயின் பண்ணி படித்தாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே லேக்ஸில் தான் ஃபீ. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு 4 இயர்ஸுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு இப்போது 2-3 பேர் என்கிட்ட லேட்டஸ்ட்டாக பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, அந்த மாதிரி அவங்க இன்னொருக்கா, அதாவது அவங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட் இல்லை, அந்தளவுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்கல, மேக்ஸிமம் எல்பிஏ கம்பெனி வந்ததே வந்துட்டு 4.2 அந்த பேக்கேஜ் தான் வந்துட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு ஜாயின் பண்ணி அந்தேலேருந்து லேர்ன் பண்ணி அவங்க பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்தேல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு 32,000 கெட்டி. ஓகேவா? பட் ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் கரெக்டாக போகிறாங்களா, இல்லை வந்துட்டு அவங்களுமே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி பட் ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்மெண்ட் அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது உங்களை கூப்பிடும்போது ஓகே இங்கே வந்துட்டு இவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கே அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க வந்துட்டு ஃபீஸ் கட்டும்போது சொல்கிறவங்க வந்துட்டு எண்ட் ஆஃப் த அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனில் நம்மளுக்கு வந்துட்டு வேலை கிடைக்க மாட்டேங்கி, அவங்க இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு கூட வந்துட்டு நிறைய கால் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இதுக்கு முன்னால் கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது அப்போங்கேல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் 2.5K எவ்ரி மந்த்து கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12 மந்த்துக்கு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டீடாக 1 lakh சேலரி. இப்போ வந்துட்டு 5K கட்டினீங்க அப்படின்னா 24 மந்த்ஸுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். வந்துட்டு 2 lakhs மந்த்லி கண்டிப்பாக கேரண்டீட் சேலரி நாங்கள் வாங்கி கொடுத்துருவோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதோ சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலிடாக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு 2 months முன்னாலே எனக்கு நெக்ஸ்ட் வேவில் உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ப்ரோ அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் இல்லை ப்ரோ, 3.5 கிடைக்கிறதே ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது, அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களும் ஏமாத்துறாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு அந்த ஜாப் மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே டவுனாக இருக்குது, வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது டயர் 2 டயர் 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. இப்போது அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுமே கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ரியாலிட்டியாக நம்ம வந்துட்டு ஒரு ஜாபுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிக் கொடுக்காம எல்லாருமே ஜென்ரல் லேர்ன் பண்ணுறது என்னென்னா, ஓகே நம்ம வந்துட்டு படிக்கணும், மார்க் எடுக்கணும், சிஜிபிஏ நல்லா மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்கூல் டைமில் நம்ம படிச்சிருப்போம்ல, நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு அவங்க அதை தான் நினச்சிருக்காங்க போல், நல்ல மார்க்கு நல்ல சிஜிபிஏ எடுத்தோம் அப்படின்னா நல்ல கம்பெனிக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த சிஜிபி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு. சில கம்பெனி வந்துட்டு 8 சிஜிபிஏ வேணும், சில கம்பெனி 8.5 அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி கம்பெனி 7.5 சிஜிபிஏ இருந்தாலே மோர் தென் எனஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சிஜிபிஏவை தவிர, நீங்கள் இப்போது ஒரு இன்டர்வியூக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அங்கே கேட்குற டெக்னிக்கல் கொஸ்டின், டிஎஸ்ஏ, ஆப்டிடியூட் எப்படி போடுறீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில் செட் வச்சுருக்கீங்க, பிஹேவியரல் எந்த அளவுக்கு இருக்குது,
அதே மாதிரி உங்கள் பேக்ரவுண்ட் காலேஜ் இல்லை இன்டர்ன்ஷிப்பு என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மெஜாரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இப்போது ஃபைனல் இயர், அதாவது இப்போது எனக்கு வந்துட்டு டெய்லி லிங்க்டின்ல மெசேஜ் வரும். அதில் எஸ்டர்டே ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான். என்ன அப்படின்னா, ப்ரோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து நான் படிக்கணும், எனக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தோம். 50 டேஸில் எப்படி பிளேஸ்மெண்ட் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் மேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு ரிசோர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த பையனுக்கு அந்த வீடியோவை அமுச்சு விட்டு, இந்த பார்ப்பா தம்பி, இந்த இதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்டுட்டு, ப்ரோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வரேன், நீங்கள் இப்போது வந்துட்டு எனக்கு அந்த இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ண சொல்லலையே ப்ரோ அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்ன டிபார்ட்மெண்ட்ப்பா அப்படின்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா. கம்ப்யூட்டர் சயின்ஸு 3rd இயர் முடிக்க போகிறான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். பட் ஆனால் 3 வருஷமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட லேர்ன் பண்ணாமல் என்னப்பா பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு சி லாங்குவேஜும் பைத்தான் லாங்குவேஜும் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நம்ம கோர்ஸ் கரிக்குலம்லேயே இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் அதை படிச்சிருந்தாவாச்சு பைத்தான் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாவாச்சு நான் சொன்ன ரோட் மேப்பை ஈஸியாக ஃபாலோ பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் அந்த பேசிக்கே கூட மேபி சில பேருக்கு ஸ்டாஃப் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காம, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க ப்ராப்ளம் இல்லை, அவங்களோட சரௌண்டிங்கோட ப்ராப்ளம். அந்த பையனுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பண்ணணும்னா, காலேஜ் அவங்களுக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணணும். பட் ஆனால் சில Tier 2 Tier 3 காலேஜ் அந்த இதில் வேலை பார்க்குறவங்களுக்குமே வந்துட்டு எது ரியாலிட்டி, இப்போ வந்துட்டு எது கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் சீனியர்ஸ் எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்குமே ஜாப் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் போகிறாங்க, சில பேர் வந்துட்டு இந்த ஆன்லைன் டாப் மேட்டு இந்த மாதிரி கைடன்ஸ் இந்த மாதிரி வாங்கி படிக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. இப்போது எல்லாருக்குமே தெரியுது டிஎஸ்சி தான் இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓகே. ஒரு Tier 2 Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு உட்காடுறான் அப்படின்னா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு இன்டர்னல் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செமஸ்டருக்கு படிக்கணும். அதுக்கு முன்னால் வந்துட்டு இன்டர்னல் வந்துடும், கல்ச்சரல் வந்துடும், மாடல் எக்ஸாம் வந்துடும், இது இந்த லேபு ரெக்கார்டு அது இதுன்னு நிறையா எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனால் அந்த ஒரு டிஎஸ்சியை ஒரு கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு ஒரு 10 நாள் பண்ணுறான்னா அடுத்து மாடல் வந்துடுது, இல்லை வந்துட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்துடுது, அடுத்து ஒரு 10 நாள் கேப் விட்டுறான். அதுக்கப்புறம் அவனால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அகைன் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ப்ரீவியஸ் டாபிக் மறந்து போயிடுது. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டு மிஸ் ஆகிடுதா. ஸோ அதுக்கப்புறம் அவன் நார்மல் லைஃப்க்கு மறுபடியும் வந்துடுறான். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் செமஸ்டர் வந்தது, அப்படியே வந்துட்டு செமஸ்டரே முடிஞ்சு போயிடுது. இது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஓகே, இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் எதனா பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, ஆன்லைன்லேயே கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு 5000 10,000 30,000 50,000 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு ஓகே, நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம ஒரு சீனியராக இருந்து என்னென்னலாம் தேவையோ அந்தந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு லிங்க்டின்ல ஃபஸ்ட்டு போஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஓகே, நம்ம வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு டவுட்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட்டில் மெசேஜ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நம்மளால் மேக்ஸிமம் அதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வர ஆரம்பித்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 83% ஆஃப் engineering graduates from 2024 or didn't receive a job or internship offer அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 இன்ஜினியர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கல. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு கோர்ஸ் எதுவும் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் தான். இது வந்துட்டு இது கூட கிடையாது, செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் தான். 4000 ரூபாய் ஜஸ்ட்டு டிஎஸ்சிக்கு மட்டும் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ப்ரீ பிளேஸ்டுன்னு ஒரு இது இருக்குது. இந்த எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள இப்போ நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு எப்படி போகலாம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே மந்த்லி நீங்கள் 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், மந்த்லி 7,500. ஸோ அந்த மாதிரி இப்போது அதே ஒரு மாதத்துக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப அதிகமான காசு இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸுக்கும் நம்ம எந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி கேட்கவும் முடியல. அதனால் அதுவுமே நம்மளுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ வந்துட்டு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல கரெக்டாக. அதனால் அப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் போர்டோட ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 6 months ரோட் மேப் சேலஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எல்லா ப்ராப்ளமுமே அப்லோட் பண்ணியிருந்தோம். டே வைஸ் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு 150 days, அதாவது 6 months ரோட் மேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் மொத்தம் வந்துட்டு 1492 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த இதை கோடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் மெயின்டைன் பண்ணல. அதாவது சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 பேர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுவுமே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கன்சிஸ்டன்சி எவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே அது எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் பஞ்சாயத்தாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். யாராலையும் அந்தளவுக்கு இது பண்ண முடியல. வேறு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு அவங்க மறந்துடுறாங்க. இப்போது ஓகே நம்ம வந்துட்டு இதை தான் பண்ண முடியல, 1-on-1 கைடன்ஸ் கொடுப்போம். இப்போ வந்துட்டு அவங்க ஒருத்தங்க புக் பண்ணாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு தான் டாப் மேட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம மோர் தென் 124 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி கைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4.8 ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்டிமோனியல் எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம், இங்கே எல்லாமே இருக்குது. இப்போது இது வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஓகே, யாருக்குன்னா எதுனா தெரியல, இப்போ வந்துட்டு கம்மியான டைம் தான் இருக்குன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு காலேஜ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒன்றா தான் நடத்துவாங்க. இப்போது ஒரு ஆல்ரெடி ஒரு பையனுக்கு ஒன்று தெரியும் அப்படின்னா அவனுக்கு மறுபடியும் அதை நடத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை கரெக்டாக. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை, அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த டாப் மேட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட புக் பண்ண வந்தவங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளோட நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு 3 months 6 months ஒரு 1 year அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் வந்துட்டு நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு 1 month கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு என்கிட்ட ப்ரைவேட்டாகவே மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக எப்படி ப்ரோ படிக்கணும், அதாவது டிஎஸ்ஐ ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி எண்டிங் வரைக்கும் படிக்கணும், இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கும்போது லிங்க்டின்ல என்னால் டைப் அதிகமாக அது வந்துட்டு பெரிய ஒரு டாபிக் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இதில் வந்துட்டு இந்த இவங்க கேட்குற டவுட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 86 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நம்ம டெக்னாலஜி எல்லாமே அப்கிரேடாக போய்கிட்டே இருக்குது. இப்போது கரண்ட்டாக ஒரு ஜாப் ஓப்பனிங்கோ இல்லை வந்துட்டு எதனா ப்ரிப்பரேஷன் மெட்டீரியலோ எதனா பெட்டராக கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இப்போ வந்துட்டு ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு போஸ்ட்டு, ஜாப் போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு, இப்போ நம்மளோட இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரோட் மேப்பு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக இந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் கூட நம்ம இப்போது வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாதுன்னா பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல் மெட்டீரியல் இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போது நம்ம கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்குறோம். பட் ஆனால் இருந்தாலும் அவங்களால கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதாவது ஒரு 2-3 பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு 3 to 4 months முன்னால் என்ன அப்படின்னா ப்ரோ எனக்கு டீச் பண்ண முடியுமா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஓரளவுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு டீச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பே கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் அதுக்கு தான் ஆன்லைனில் நிறையா இது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஓகே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப லோ ப்ரைஸில் ரொம்ப லோ ப்ரைஸில் டீச் பண்ணலாமா, நம்மளே வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் ஒரு இன்டர்வியூ ரெடியாக, அதாவது சில இதில் வந்துட்டு டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எதனா ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணலாமா ரொம்ப மினிமல் அமௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இதுவும் வந்துட்டு
மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது நான் இப்போ வந்துட்டு டீச் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டீச் பண்ணணும் கரெக்டாக. இப்போ வந்துட்டு 1 or 2 hours அது வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும். இப்போது நான் வந்துட்டு ஆல்ரெடி கம்பெனி ஒர்க் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப் சேனல் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் லிங்க்டின்ல போஸ்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் ஒர்க், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா பார்க்க வேண்டிய ஒர்க்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு டைம் அலோகேட் பண்ணி நம்ம ஓகே டீச் பண்ணணும், ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம ஏன் ஃப்ரீயாக பண்ணக்கூடாது இல்லை பண்ணலை அப்படின்னா, இப்போ எதுனாலுமே ஃப்ரீயாக கிடைச்சிட்டா அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு பாண்டு இருக்காது. இப்போது நீங்கள் வந்துட்டு இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 நாள் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை, ஸோ நீங்கள் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்துட்டு பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டியாச்சும் சில பேர் அட்டன் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அப்படியாச்சும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இது ரெண்டாவது விஷயம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட டாப் மேட் எல்லாமே காமிச்சேன் இல்லையா, ஒரு செஷனுக்கு 600 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம இந்த இதில் சொன்ன மாதிரி நம்ம டீச் பண்ணலாம், மினிமலாக பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஒரு மந்த்லி பேசிஸ்னு வச்சுக்கலாம். மந்த்லி பேசிஸில் ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 150 200 இந்த மாதிரி ஒரு மந்த்துக்கே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 150 இல்லை 200 இல்லை 250 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் ஒரு டெய்லி ஒரு 1 hour வச்சு நம்ம டீச் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. இப்போது இது ஏன் பண்ணணும், அதாவது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை தான், எனக்குமே டைம் நிறையா சேவ் ஆகும் தான் அந்த மாதிரி பண்ணல. நான் வந்துட்டு இதை வேறு ஒரு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதை எனக்கு தோணுனைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நிறைய பேர் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல, அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு இப்போது சில பேருக்கு ப்ராப்பரான கைடன்ஸும் இல்லை, நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ 150 200 250 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மந்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மினிமலான அமௌண்ட் கரெக்டாக. ஸோ அந்த இது ஒன்று. தேர்ட் திங் வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நைட்டு இந்த மாதிரி ஒரு இதை படிக்கிறோம் அப்படின்னா அத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு இதை லேர்ன் பண்ணும்போது நீங்களுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம டெய்லி டீச் பண்ணும்போது உங்கள் டவுட்ஸ் எல்லாமே லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆன்லைன் கோர்ஸ் எதுலேயுமே பார்த்ததில்ல. அவங்க வந்துட்டு லைவாக டீச் பண்ணி டக்குன்னு உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி அந்த மாதிரி பார்க்கல. எல்லாம் நான் பார்த்த கோர்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு டேரெக்டாக ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளாக உட்காந்து சால்வ் பண்ணுறோம், அந்த சால்வ் பண்ணுற டைமில் எதனா டவுட் வருது அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னா அது நான் மேக்ஸிமம் எந்த ஒரு வெப்சைட்லேயுமே பார்த்ததில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தாட் தோணுச்சு. அதே மாதிரி எல்லாராலையும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜாப் வாங்குற அளவுக்காச்சும் அவங்கள ரெடி பண்ணிடணும். அதாவது ஃப்ரம் ரெஸ்யூமே அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ, அடுத்து ப்ராஜெக்ட், லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, சீக்ரெட் வெப்சைட்டு எந்த மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறது, எந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அப்கமிங் மந்த்ஸில் டீச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருக்குது. நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 150 பீப்புள் பக்கத்தில் நான் ஆல்ரெடி கைட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா கைட் பண்ணுறேன் அதே மாதிரி அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலை, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு வந்துட்டு அந்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அந்தளவுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஆக்சுவலாக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாமா, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது சார்ஜ் வந்துட்டு அந்தளவு முக்கியம் இல்லை. என்ன சொல்கிறது, இந்த அமௌண்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு 150லேருந்து 250 வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அமௌண்ட்டும் வந்துட்டு அந்தளவு முக்கியம் இல்லை. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா பீப்புள் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தோன்னா அதை வந்துட்டு அந்தளவு யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமலாக எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கலாம், உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறத கூட ஓகே, உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ என்னோடய கான்செப்ட் வந்துட்டு இதுதான், நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பீப்புளுக்கு மெயினாக மிஸ் ஆகிறது வந்துட்டு கைடன்ஸ், அதே மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ இது ரெண்டுமே இருந்தாலும் அது வந்துட்டு லோ காஸ்ட்டில் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது.
இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சம்போது ஒரு வந்த ஐடியா தான் இது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம வந்துட்டு லைவாக டீச் பண்ணி லைவாக சால்வ் பண்ணலாம், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து லேர்ன் பண்ணும்போது இன்னுமுமே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான். ஆக்சுவலாக நீங்கள் போங்க, கூகுள் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி எங்கன்னா டீச் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி டீச் பண்ணாங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிடட்டும். அதிலே இருந்தால் கூட வேறு எதுவும் ரிசோர்ஸ் இருந்தால் கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கிடட்டும். இங்கே மெயின் திங் வந்துட்டு ரிசோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அதை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ப்ராப்பராக எந்த மாதிரி அப்படின்னு ஒரு கைட் பண்ணுறதுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு குரூப்பும் ஒரு மென்டாரும் இல்லை. ஸோ அந்த இதை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் அதாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் நம்ம பார்க்கலாம் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் ஒரு 50 பீப்புள் ஆச்சு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நிறைய பீப்புள் எடுத்துகிட்டு எல்லாரையுமே நம்மளால் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே கஷ்டம். ஸோ மினிமலாக எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே கைட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 1 மந்த் பார்த்துட்டு அவங்ககிட்டே ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அதை கொண்டு போகலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறமே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட விட்டுறேன். எதுனாலும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். இப்போது இது வேணாம் அப்படின்னா கூட எனக்கு வந்துட்டு ஒரு 2 hours சேவ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அடுத்த லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த இதுக்கான ஒர்க் என்ன, அந்த இதுக்கு அவுட் ரீச் பண்ணுறது, ஸோ அந்த இதுக்கு டீம் ஃபைன் பண்ணுறது, ஸோ அந்த இதுக்கான ஒரு ஐடியா எந்த மாதிரி வேல்யூவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் என்னோட இந்த டைமை. ஸோ எல்லாமே பெனிஃபிட் தான். வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். இப்போது நீங்கள் எந்த டைம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த டைமை வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் அப் எதனா லேர்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி அவுட் ரீச் பண்ணுறேன்னா ஓகே எப்படி கிளைண்ட்டை வாங்குறது, இல்லை வந்துட்டு போய் ரீச் அவுட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்துட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வரும். ஸ்டாக் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதனால் எல்லாமே பெனிஃபிட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்ப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன் இருக்குது. டேக் கேர், பாய்.